ஓகே, பிரைஸ் லார்ட். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஸோ நான் பேசுறது உங்களுக்கு கேட்க நினைக்கிறேன். உங்களுக்கு கேட்கலன்னா மட்டும் மெசேஜ் போடுங்க. கேட்கலன்னா ஒன்றும் போட வேண்டாம். பேசுறது கேட்கல அப்படி எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்கள் மெசேஜில் சாட் பாக்ஸை நீங்கள் போடுங்க. ஆடியோ கிளியர்ல இல்லாட்டா நம்ம என்னன்னு பார்க்கலாம். ஓகே, நம்ம எப்போதும் போல வில் ஸ்டார்ட் திஸ் மீட்டிங். நம்ம இந்த மீட்டிங் இந்த கிளாஸை ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிப்போம். நம்ம கடவுளை முடிச்சு வைக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மட்டுமாக நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம். நீங்க கிருபையா ஞானத்தை தந்தீங்க தகப்பனே, ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. பொழுது கூட இந்த கிளாஸ் ஆசீர்வதிங்க. நம்முடைய கிருபை ஞானத்தையும் தாங்க. நாங்கள் சரியாக இந்த தியரியை புரிந்து கொண்டு அன்றைய நாங்கள் வாசிக்கும் பொழுது நன்றாக வாசிக்க, ஒரு நேர்த்தியாக வாசிக்க நீங்க கிருபை செய்யுங்க. சொல்லித்தர என்னையும் அடியனையும் எல்லாரையும் கதப்பு கொடுக்கிறோம். நாங்கள் இசையோடு கூட வேதத்தையும் எப்படி செய்யணும், எப்படி வாசிக்கணும், எப்படி வாழணும், எல்லாவற்றையும் ஒரு முழுமையாக ஒரு ஹோல்சமாக கற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சரி, ஓகே, நம்ம இப்ப அந்த டிவோஷன் கர்த்தருடைய வார்த்தை நம்ம தியானிக்கலாம். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம கடந்த வாரத்துல ஒரு கேள்வியோட முடித்தோம். அது என்ன அப்படின்னு சொல்லியும் பார்க்கலாம் வருகிறதான நாட்களில அப்படின்னு சொல்லியிருந்தோம். என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஆலயத்தில் ஆராதிப்பதற்கும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வேறு எந்த இடத்திலோ, வீட்டிலோ அல்லது வேற எந்த இடத்திலோ ஆராதிப்பதற்கும் வித்தியாசம் உண்டா? பிரைஸ் லார்ட். வித்தியாசம் இருக்கிறதா? இல்ல சபையில அப்படின்னா நம்ம சபை அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த கட்டிடத்துல, ஆலயம் என்று சொல்லப்படுகிறதான அந்த இடத்துல ஆராதிக்கும் பொழுது அதிக பலன் உண்டு. நம்ம தனிப்பட்ட வேறு எந்த இடத்துலாவது ஆராதிக்கும் போது அதுக்கு இருக்கிற பலன் அல்லது அதுக்கு இருக்கிற ரிசல்ட், அதுக்கு இருக்கிற வல்லமை, இதை காட்டிலும் ஆலயம் என்று சொல்லப்படுகிற சபை என்று சொல்லப்படுகிற இடத்துல ஆராதிப்பதற்கு அதிக வல்லமை உண்டு. அங்க ஆராதிக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சொன்னோம். அப்போ நம்முடைய கருத்துக்கள் அப்படி இருக்கு. அது ஏன் அப்படின்றது ஒண்ணு. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது, ஏன் சபை என்று சொல்லப்படுகிற, ஆலயம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் ஆராதிப்பதற்கு அதிக வல்லமை அல்லது ரிசல்ட், பலன் உண்டு அப்படின்னு சொல்றோம் அப்படின்றதுக்கு யாராவது ஆன்சர் பண்ணலாம்? ஏன் வீட்டுல ஆராதிக்கிறதுக்கோ அல்லது வேறு எந்த இடத்துல ஆராதிக்கிறதுக்கும் விட ஆலயம் என்று சொல்லப்படுகிற, சபை என்று சொல்லப்படுகிற இடத்தில் ஆராதிப்பதற்கு அதிக வல்லமை உண்டு, அல்லனா பலன் உண்டு, ரிசல்ட் உண்டு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம்? யாராவது நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஏன்னா மெஜாரிட்டி அதை தான் நம்ம சொன்னோம். அப்ப அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும்ல. எந்த ஒரு ரீசனும் இல்லாம அங்க ஆராதிக்கிறது தான் நல்லது, இல்ல அங்க ஆராதிக்கிறதுலதான் வல்லம் அதிகமா இருக்கு அப்படின்லாம் நம்ம பொதுப்படையாக சொல்லிவிட முடியாது. ஏதாவது அதுக்கு ரீசன் இருக்கா? இதனாலதான் நாங்க அதை சொல்றோம். ஜெபத்திற்கு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். ஜெபம், ஆராதனை எல்லாத்துக்குமே நம்ம அதை யூஸ் பண்றோம். சர்ச்சுக்கு வந்தா அது பவர்ஃபுல்லானது, அதிக வல்லமை உண்டு, அதுக்கு சீக்கிரமா ஆன்சர் கிடைச்சிரும். அங்க ஆராதிக்கும் போதுதான் அது ஒரு பிரசன்னத்தை உணர்ந்தது போல இருக்கு. இதையெல்லாம் ஏன் நாம் சொல்லுகிறோம்? நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். நீங்க உங்களுடைய ரீசனை சொல்லலாம். பிரைஸ் லார்ட். நான் பேசுறது கேக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கேட்ட கேள்வி புரியுதா இல்லையா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணீங்கன்னா தான் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 3 minutes தான் இருக்கு.
சிஸ்டர். ஏன்னா வசனம் சொல்லுது, எங்க 2 அல்லது 3 பேர் என்னோட நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர் மத்தியில் நான் வாசம் செய்வேன்னு. அதனால சபையில அநேகர் ஒன்று கூடி நம்ம ஜெபித்து ஆராதிக்கும் போது அதோட பலன் இன்னும் கொஞ்சம் கூடியா இருக்கும்னு தோணுது. ஓகே, இவங்க சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கேதர் பண்ணும்போது ஓகே யாரோ ஒரு மனம் அப்படின்னு சொல்லி போடுறாங்க. ஓகே, ஒரு மனம் இருக்கிறதுனால அடுத்தது நம்ம தேவனுடைய பிள்ளைகளா ஒரு இடத்துல கூடி செய்யறதுனால அங்க அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வேற ஏதாவது ரீசன்? அடுத்து ஒரு வசனமும் கோட் பண்ணாங்க. என்னன்னு சொன்னா, 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் அப்படின்ற ஒரு வசனத்தையும் கோட் பண்ணாங்க. அப்போ தனியா ஜெபிக்கும் பொழுது தனி ஜெபமும் வலியுறுத்தப்படுகிறது, தனியா நம்ம ஆராதிக்கிறதும் வலியுறுத்தப்படுகிறது. அப்போ ஆண்டவர் அங்க இல்லையா, இருக்காரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருகிறது. ஓகே, நீங்க வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா தெரிவிக்கலாம். அநேக நேரங்களில நமக்கு சொல்லப்படுகிறதும் நம்ம நம்புகிறதுமான ஒரு விஷயம் இருக்கு. அது கரெக்டா சரியா அப்படின்னு சொல்லி நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ஆலயத்திலே தேவன் இருக்கிறார், அங்கதான் தேவன் வாசமா இருக்கிறார், அங்க தேவனுடைய பிரசன்னம் அதிகமா இருக்குது. அடுத்தது நம்ம அங்க போறதுக்கு முன்னாடியே தேவன் அங்க வந்து விடுகிறார், அவர் அங்கே வியாபித்து இருக்கிறார். யாரும் எதுவும் சொல்ல வரீங்களா? நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா வசனம்? ஆமா, அதுக்குதான் நம்ம வரப்போறோம். ஆனா நம்ம சொல்லுங்க. சர்ச்ன்றது வந்து ஒரு ஒன் ஆஃப் த பிளேஸ் பீப்புள்ஸ் வந்து கூடுகிற இடம் தான். ஓகே, ஆனா வந்து ஆலயத்தை பத்தி ஆண்டவர் அவ்வளவு குறிப்பிடல. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அவ்வளவு நன்மையா இருக்குதுன்னு ஒரு இடத்துல சொல்றாரு. ஆனா ஆலயத்தை பத்தி குறிப்பிடும் போது பாத்தீங்கன்னா நாமளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம தனி ஜபத்திலே நம்ம வந்து ஆராதிக்கிறது ஆண்டவர் புரிஞ்சு கொள்ளக்கூடிய இருக்கு. ஓகே, நல்ல ஒரு ஐடியா, நல்ல ஒரு காரியம். இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம், புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அநேக நேரத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆலயத்துலதான் அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கும் பொழுது நம்ம கேட்கும் பொழுது அதை நாமும் ஏற்றுக்கொள்ளுகிறோம். அநேக நேரத்துல நாமும் அதை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி நாமே சோதித்து பார்க்கலாம். நமக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுது. எப்ப நம்ம தனி ஜெபத்தை பத்தி பேசுறோமோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறோம். ஆனா ஆலயம் எப்ப தனிப்பட்ட விதத்துல ஆராதிக்கணும்னு பேசுறோமோ அப்பயும் நம்ம அதெல்லாம் பேசுறோம். ஆனா ஆலயம், சர்ச், இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னும் அதிக நேரங்கள்ல பேசுறோம். இதுதான் மெஜாரிட்டியா இருக்கு. அதனாலதான் நான் போன வாரத்துல கேட்டப்போ கூட நான் என்ன கேள்வி கேட்டேன்னா, எங்க ஜெபிப்பதற்கு வல்லமை அதிகம் உண்டு, எதுக்கு ரிசல்ட் சீக்கிரமா கிடைக்கும்னு நினைக்கிறோன்னு கேட்டப்போ ஒரு பிரதர் ஆன்சர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன், ஆலயத்துல ஆராதிக்கிறது தான் சரியானது அப்படின்னு சொன்னாங்க. அது ஏன் அந்த கருத்துக்கள் நமக்கு வந்தது? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நாம் தான் ஆலயம்ன்றது தெரியுது. போன வாரமே யாரோ ஒருத்தவங்களும் கமெண்ட் போட்டாங்க, நாம் தான் ஆலயம், அதுக்கு வசனத்தையும் கோட் பண்ணாங்க. நல்லது. இது எல்லாவற்றையும் தெரிந்த பிறகும் நாம் கூடி வருகிற அந்த ஒரு இடத்திற்கு மட்டும் அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து யோசித்து பார்ப்போம். அதற்கு முன்பதாக நம்ம இந்த காரியங்களையும் யோசித்து பார்க்கணும். தேவன் அங்கதான் இருக்கிறாரு, தேவன் மற்ற இடங்கள்ல இல்லையா? ஏன்னா அவர் எங்கேயும் இருக்கிறார். அவர் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஆண்டவர் எங்கே வேண்டுமானாலும் இருக்கிறார் அப்படின்றதுதான் உண்மை. அப்போ நம்ம கூடி விடுகிற அந்த சபை என்று சொல்லப்படுகிற இடத்துலயும் இருக்கிறார், நம்ம வீட்லயும் இருக்கிறார், நம்ம எங்க போனாலும் இருக்கிறார், நம்ம அலுவலகத்திலையும் இருக்கிறார், நம்ம போகும் வழியிலும் வருகிற வழியிலும் எல்லா நேரத்திலும் இருக்கிறார் அப்படின்றது உண்மை. அடுத்தது நம்ம வேதத்திலையும் எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொன்னா, ஆலயத்திலும் ஆராதித்திருக்கிறார்கள், சிறைச்சாலையிலும் ஆராதித்திருக்கிறார்கள், வீட்டிலும் ஆராதித்திருக்கிறார்கள், அதே நேரத்துல ஆற்றங்கரையிலும் ஆராதித்திருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் தேவனுடைய வல்லமை ஒரே போலதான் செயல்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம ஒரு நாளும் மறந்து போக வேண்டாம் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும்.
ஆனா இந்த ஆலயத்திற்கு, சபை என்ற இடத்திற்கு நம்ம முக்கியத்துவம் அதிகமா கொடுக்கிறது எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோமானால், நம்ம எந்த பின்னணியத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வந்தோமோ அந்த இடத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் நம்மோடு கூட ஒட்டி கொண்டுதான் வந்திருக்கிறது. அது நீங்கள் நான் அப்படின்ற ஒரு கருத்தோட மாத்திரம் இல்ல, இந்த கிறிஸ்தவத்திலே நமக்கு இருக்கிறதான முன்னோடிகள், முன்பாக இருக்கிறவர்கள் எல்லாரும் அத பின்பற்றி 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 அதிலேதான் நாமும் வளர்ந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, நமக்கு இத்தனை வசனங்கள் தெரிந்தாலும், இத்தனை காரியங்களை நம்ம வாசித்தாலும், நமக்கு சொல்லும் போது நாம் தான் ஆலயம் அப்படின்ற ஒரு உணர்வு எல்லாருக்குள்ளயும் வருது. ஆனா நம்ம என்ன பண்றோம், அந்த ஆலயம் என்கிற இடத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம். அது ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம். அதே நேரத்துல பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இந்த ஆலயம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இன்றைக்கு தேவன் நம்மிடத்திலே எப்படி உறவாடுகிறவராய் இருக்கிறார் அப்படின்றத வருகிறதான நாட்களில நம்ம சிந்திப்போம். அப்பொழுது ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் நாம் சிந்திப்போம். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. சாரி, சோ நம்ம இன்னைக்கு வந்து ரிலேட்டிவ் மைனர் கத்து போறோம், இல்ல ரிலேட்டிவ் ஸ்கேல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, சோ அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள். இப்போ நம்ம ஸ்கேல் வந்து போட்டிருப்பீங்க. ஓகே, மேஜர் ஸ்கேல், மைனர் ஸ்கேல் போட்டிருப்போம். இப்போ ஃபார்முலா அப்படின்னு சொல்லும் பொழுது, மேக்ஸ்ல வந்து ஃபார்முலா அப்படின்னா இந்த ஃபார்முலாவை பல விதங்கள்ல போட முடியும். ஒரு சம் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து 16. இப்போ ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 ஒரு இருக்கும், அதை வச்சு அந்த ஆன்சரை கொண்டு வரும். ஆனால் அந்த ஃபார்முலா என்ன பண்ணலாம்னா வேற விதமாகவும் அந்த ஃபார்முலா போடலாம். குறுக்கு வழி, அந்த வழி, இந்த வழி இப்படி இருக்கு. ஏன்னா ஃபார்முலா நம்ம வேற யூஸ் பண்ணலாம், ஆன்சர் நம்ம கரெக்டாக வரணும். அதான் ஸோ நமக்கு வந்து என்னன்னா ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ணாலும் சரி, ஆன்சர் வந்து நம்ம கரெக்டாக வரணும். ஸோ அதுதான் முக்கியம். அதே போல தான் இப்போ இந்த ஸ்கேல் ஃபார்முலா, மேஜர் ஸ்கேல் ஃபார்முலா, மைனர் ஸ்கேல் ஃபார்முலாலையும் அதே தான். ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட்னா, இப்போ யூஸ்வலா நம்ம சி மேஜர் போடும் பொழுது ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், ஹோல் ஸ்டெப், ஹாஃப் ஸ்டெப், அப்போ WH கலந்து வரும். இதை ஒரே இதா வந்து நம்ம பண்ணணும். சவுண்ட் வந்துச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பாக்குறீங்க. ஓகே, ஸ்கேல் ஃபார்முலா டிப்ஸ் சி மேஜர். இப்போ சி மேஜருக்கு ஒரு ஃபார்முலா நோட்ஸ். இப்போ சி மேஜருக்கு வந்து சி டி இ எஃப் ஜி ஏ பி சி, இதுதான் சி மேஜர் ஃபார்முலா. ஓகே, இப்போ சி மேஜர்ல இருந்து டி மேஜர், சி மேஜரை விட்டுருங்க, வெறுமனே சி கணக்கு பண்ணுவோம். சில இருந்து டி ஹாஃப் ஸ்டெப்பா ஹோல் ஸ்டெப்பான்னா ஹோல் ஸ்டெப் சி. இப்போ சிக்கு அப்புறம் சி ஷார்ப், அப்புறம் டி. ஸோ நார்மலா கீ சொல்றேன். அப்போ டி அப்படிங்கிறது சியோடைய ஹோல் ஸ்டெப். ஒரு டவுட் இருந்தா கீபோர்ட்ல அந்த ஸ்டெப்ஸ்ல பார்த்துக்கலாம். ஓகே, சில இருந்து டி அப்படிங்கிறது ஒரு ஹோல் ஸ்டெப். சி 1 இருக்கும், டி 3 இருக்கும். அப்ப சில இருந்து டி ஒரு ஹோல் ஸ்டெப். அப்ப சி மேஜர்ல இருந்து டி மேஜர் அப்படிங்கிறது ஒரு ஹோல் ஸ்டெப். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்ப சில இருந்து ஒரு ஹோல் ஸ்டெப். இப்ப சில இருந்து ஹோல் ஸ்டெப் என்ன, சி ஷார்ப் போட்டுட்டு டி. அதே போல எல்லாத்துக்கும் இந்த ஹோல் ஸ்டெப் போட்டோம் அப்படின்னா இந்த கீழே ஆன்சர் வந்துடும். இப்ப மேல டி, சி மேஜர்ல டி வருதா, டில இருந்து ஹோல் ஸ்டெப் இ. ஓகே, அதே போல ஹோல் ஸ்டெப் ஈல இருந்து ஹோல் ஸ்டெப் என்ன, ஈக்கு அடுத்து எஃப், எஃப்க்கு அப்புறம் எஃப் ஷார்ப் வந்துருச்சா. அதே போல என்ன பண்ணலாம்னா ஹோல் ஸ்டெப் வந்து எல்லாத்துக்கும் போட்டோம். நடவடிக்கை நான் ஃபார்முலா எழுதல, அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணேன். அப்போ சி மேஜர்ல சி டு டி ஒரு ஹோல் ஸ்டெப். அப்ப சி மேஜர் ஸ்கேல்ல இருந்து ஒரு கீழே அப்படியே ஹோல் ஸ்டெப் போட்டுட்டே வந்தோம்னா நமக்கு டி மேஜர் வந்துடும். இப்ப சி மேஜர்ல எஃப் இருக்கா, மேல எஃப்ல இருந்து ஹோல் ஸ்டெப் ஜி, ஜில இருந்து ஹோல் ஸ்டெப் ஏ, ஏல இருந்து ஹோல் ஸ்டெப் பி, பில இருந்து ஹோல் ஸ்டெப், பிக்கு ஷார்ப் கிடையாது, அதனால நெக்ஸ்ட் சி, சி ஷார்ப், சில இருந்து ஹோல் ஸ்டெப் டி வந்துடுச்சா. ஸோ இது ஒரு இப்ப இதுல வந்து ஹோல் ஸ்டெப் போடுறீங்கல்ல,
இது ஃபுல்லா ஃபோர் ஸ்டெப் தான். ஸோ இப்போ நமக்கு இப்போ ஹாஃப் ஸ்டெப் இதுல வராது. வராது வராது வராது. இது வந்து ஷார்ட்கட் தான், இது வந்து ஃபார்முலா கிடையாது. ஓகே ஓகே. இப்போ நம்ம ஹாஃப் ஸ்டெப் யூஸ் பண்ணோம்னா நமக்கு அந்த C ல இருந்து C ஷார்ப் போகும் இல்லைங்களா? எதை கேக்குறீங்க புரியல. ஹாஃப் ஸ்டெப் யூஸ் பண்றோம்னா ஆமா ஆமா அது வந்து ஷார்ப்புக்கு நமக்கு யூஸ் ஆமா ஆகும். ஆமா. ஸோ அதான் நெக்ஸ்ட் அதான் போட்டிருக்கேன் நான். ஸோ இது இப்போ சில டி ஒரு ஹோல் ஸ்டெப். அப்போ இந்த எல்லாத்துக்குமே ஒரு ஒரு ஹோல் ஸ்டெப் போட்டோம் அப்படின்னா டி மேஜர் ஸ்கேல் கிடைச்சிடும். இப்போ சி மேஜர் சி டி இ எஃப் ஜி ஏ பி சி. சில இருந்து சி ஷார்ப் வந்து ஹாஃப் ஸ்டெப் தான். ஓகே. அப்ப சில இருந்து சி ஷார்ப்ங்கிறது ஒரு ஹாஃப் ஸ்டெப். அப்ப சி மேஜர்ல இருந்து அந்தந்த கீக்கு ஒரு ஹாஃப் ஸ்டெப் பண்ணிட்டோம் அப்படின்னா. ஹலோ பிரதர், எஃப் ஷார்ப்ல இருந்து ஹோல் ஸ்டெப் வந்து ஜி ஷார்ப் தானே வரும் சிஸ்டர்? ஓகே. ஆக்சுவலா பிரதர் இப்ப நம்ம வந்து இந்த ஹோல் ஸ்டெப்னு ஃபார்முலா மாதிரி போடல. அந்த ஒரு இன்னொரு வழி, ஓகேவா? அதையும் இதையும் குழப்பிக்க கூடாது. சப்போஸ் ஃபியூச்சர்ல நான் சொன்ன மாதிரி தான் மேக்ஸ் ஃபார்முலாவை அப்படியும் போகலாம், ஆனால் ஆன்சர் ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே சி மேஜர் டி மேஜர் எல்லா மேஜரும் போட்டோம், மைனர் போட்டோம், அந்த ஃபார்முலா வச்சு போட்டுட்டோம். இப்போ அதே அந்த ஆன்சர் யாரும் வரும், ஆனால் அந்த ஃபார்முலா வேற ஒரு ஃபார்முலா மாதிரி போடுறோம், ஃபார்முலா மாதிரி, ஆனால் அந்த ஆன்சர் தான் வரும். ஆன்சர் ஒன்று தான். ஸோ அப்போ அதை தனியாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஆன்சர் ஒன்று தான். நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணுற விதங்கள் வேறையா யூஸ் பண்ணுறோம், அதுதான். ஸோ நீங்கள் வந்து ஹோல் ஸ்டெப், இப்போ டிலேருந்து ஹோல் ஸ்டெப் இ, இலேருந்து ஹோல் ஸ்டெப் எஃப் ஷார்ப் ஹோல் ஸ்டெப் வந்து ஜி, அந்த மாதிரி இல்லை. மேலே சி மேஜர் இருக்கு பார்த்தீங்களா, சிடிஎஃப்ஜி, சிலேருந்து ஹோல் ஸ்டெப் டி, டிலேருந்து ஹோல் ஸ்டெப், மேலேருந்து கீழே, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்க. இல்லாட்டி ஃபார்முலாவையும் கீழே எழுதிக்கணும் போல சைடில். ஓகே, மேபி என்ன தனியாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே போல் சிலேருந்து சி ஷார்ப் அப்படிங்கிறது ஒரு ஹாஃப் ஸ்டெப். அப்போ சி மேஜர் இருக்கிற நோட்ஸ் எல்லா நோட்ஸுக்கும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் கூட்டிட்டோம் அப்படின்னா சி ஷார்ப் வந்துடும். இப்போ சில இருந்து ஹாஃப் ஸ்டெப்பு சி ஷார்ப்பு, டில இருந்து ஹாஃப் ஸ்டெப்பு டி ஷார்ப்பு, இல இருந்து ஹாஃப் ஸ்டெப்பு இக்கு வந்து எஃப்க்கு போயிடும். நம்ம டிக்கு அப்புறம் இன்னு தான் சொல்லணும். ஸோ அப்போ இ ஷார்ப்பு எஃப்க்கு, எஃப்ல இருந்து ஹாஃப் ஸ்டெப்பு எஃப் ஷார்ப்பு, ஜில இருந்து ஹாஃப் ஸ்டெப்பு ஜி ஷார்ப்பு, ஏல இருந்து ஹாஃப் ஸ்டெப் ஏ ஷார்ப்பு, பிக்கு அப்புறம் பி ஷார்ப்பு, என்ன ஒரு ஸ்டெப் சிக்கு போயிடும். அதே போல சில இருந்து ஹாஃப் ஸ்டெப்பு சி ஷார்ப். ஓகே. ஸோ இது ஒரு ஷார்ட்கட். இதே போல் நம்ம எல்லாத்துக்கும் போடலாம். ஓகே. ஸோ ஹோல் ஸ்டெப் ஹாஃப் ஸ்டெப் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வந்துடும். அப்போ இவ்வளோ ஈஸியாக இருக்கிறப்ப ஏன் இது எங்களுக்கு முன்னாடியே சொல்லலை அப்படி கேட்காதீங்க. ஆக்சுவல் ஃபார்முலா அதுதான், ஓகேவா? ஒரு 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 ஆக்சுவல் ஃபார்முலா அதுதான் ப்ராப்பர் வேன்னு சொல்லுவோம்ல. ஒரு ஃபார்முலாவுக்கு ப்ராப்பர் வே 4 ஸ்டெப் இருக்கும், அப்புறம் ஆன்சர் வரும். சார் அதே ஃபார்முலா 2 ஸ்டெப்லேயும் அந்த ஆன்சரை போடலாம் அப்படின்னா இல்லை, அந்த 4 ஸ்டெப் போடும் போது தான் ப்ராப்பர் வே அப்படின்னு. ஸோ அதுதான் ப்ராப்பர் வே. இது நமக்கு ஒரு ஷார்ட்கட்டுக்கு. ஓகே. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து இப்போ நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேற ஸ்கேலுக்கு ஹோம்ஒர்க் இல்லை, உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணுன்னா இந்த மாதிரி வருதான்னு நீங்கள் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் ஹோம்ஒர்க் கிடையாது. ஓகே. டிக்கு போட்டீங்கல்ல, சொல்லுங்க. இப்ப நம்ம மற்ற ஸ்கேலுக்கு வேணும் அப்படின்னா நம்ம எதுல இருந்து ஸ்டார்டிங் எதுல இருந்து எடுத்துக்கணும்? சில இருந்து எடுத்துக்கணுங்களா இல்ல அடுத்து அதுக்கு முன்னாடி? அப்படி இல்லை. நம்ம இப்போ எஃப் எடுக்க வச்சுக்கோங்களேன். எஃப் மேஜர்ல இருந்து நமக்கு ஜி மேஜர் வேணும். எஃப்ல இருந்து ஜி ஹோல் ஸ்டெப்பா ஹாஃப் ஸ்டெப்பா அதுதான் கணக்கணும். இப்போ எஃப்ல இருந்து ஜி வந்து ஹோல் ஸ்டெப். அப்ப எஃப் மேஜர்ல இருந்து எல்லாத்தையும் ஒரு ஹோல் ஸ்டெப் பண்ணிட்டா ஜி மேஜர் வந்துடும். ஸோ நம்ம இது எந்த ஸ்கேல் போடுறோமோ, எந்த ஸ்கேலை வச்சுட்டு எந்த ஸ்கேல் போடுறோமோ அது ஹாஃப் ஸ்டெப்பா ஹோல் ஸ்டெப்பா. ஹாஃப் ஸ்டெப்னா எல்லாத்துக்கும் ஹெச் கொட்டிக்கணும், ஹோல் ஸ்டெப்னா எல்லாத்துக்கும் ஒரு ஹோல் ஸ்டெப். அதையும் தாண்டி போடணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், +3 4 அந்த மாதிரி போடணும். அதுனா ரொம்ப கஷ்டம், 3 4. அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்கேல் அப்படிங்கிறப்ப ஹாஃப் ஸ்டெப்பு இல்லை ஹோல் ஸ்டெப், அதுக்கு மேலே போகாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாஃப் ஸ்டெப் ஹோல் ஸ்டெப். ஸோ அதுதான் எதை ஸ்கேல்லேருந்து எதை போடுறோமோ அது ஹாஃப் ஸ்டெப்பா ஹோல் ஸ்டெப்பா அது வச்சுதான். அதாவது 2 எக்ஸாம்பிள் காய்ச்சல். இப்போ சில இருந்து சி ஷார்ப்பு
ஹாஃப் ஸ்டெப். அப்ப எல்லாமே ஹாஃப் ஸ்டெப். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நான் லாஸ்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஒன்று சொல்லியிருந்தேன், மைனர் ஸ்கேல் வந்து 3 மைனர் இருக்கு, நான் முடிகிறப்ப சொல்றேன் அப்படின்னு. ஆக்சுவலாக அது வந்து மறந்தாச்சு. ஓகே, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் மைனர் சொல்லியிருந்தேன். நேச்சுரல் மைனர், ஹார்மோனிக் மைனர், மெலடிக் மைனர். நம்ம வாசிச்சது வந்து நேச்சுரல் மைனர் தான் வாசிச்சோம். ஓகேவா? ஸோ இப்போ நேச்சுரல் மைனர், ஹார்மோனிக் மைனர், மெலடிக் மைனர் 3 இருக்கு. ஸோ நம்ம வாசிச்சது நேச்சுரல் மைனர் CD, E ஃபிளாட், F, G, A ஃபிளாட், B ஃபிளாட், C. இதுதான் நம்ம வந்து மைனர் ஸ்கேல்ல வாசிச்சோம். அது நேச்சுரல் மைனர். ஹார்மோனிக் மைனர்னா என்ன அப்படின்னா, இப்போ 8 நோட்ஸ் இருக்கா, CD, F, E ஃபிளாட், F, G, A ஃபிளாட், B ஃபிளாட், C. அந்த செவன்த் நோட்னா B ஃபிளாட் தான் 7, C1, D2, E ஃபிளாட் 3, F 4, G 5, A ஃபிளாட் 6, B ஃபிளாட் 7. ஸோ இந்த செவன்த் நோட் வந்து ஒரு ஹாஃப் ஸ்டெப் போட்டிக்கணும், அவ்வளவுதான். ஸோ மற்ற நோட்ஸ்லாம் அப்படியே இருக்கும். பி ஃபிளாட்டுக்கு பதிலாக ஒரு ஹாஃப் ஸ்டெப் போட்டுட்டோம்னா பி. இப்படி வாசிக்கிறது வந்து ஹார்மோனிக் மைனர். ஸோ ஹார்மோனிக் மைனர்ல செவன்த் நோட்டு ஒரு ஹாஃப் ஸ்டெப் ஏறும். அப்போ பி ஃபிளாட் பி. அதே போல மெலடிக் மைனர் என்னன்னா சிக்ஸ்த் நோட்டும் ஒரு ஹாஃப் கூட்டிக்கணும், செவன்த் நோட்டும் ஒரு ஹாஃப் கூட்டிக்கணும். சி நேச்சுரல் மைனர்ல இருந்து. ஸோ அப்படி கூட்டும் பொழுது CD, E ஃபிளாட், F, G வரைக்கும் அப்படியே இருக்கும். அப்புறம் A ஃபிளாட்டுக்கு பதிலாக A, B ஃபிளாட்டுக்கு பதிலாக B, C அப்படியே இருக்கும். ஸோ இதுதான். இதே மாதிரி எல்லா மைனர் ஸ்கேலுக்குமே இந்த மாதிரி வரும். ஸோ அதிகமா நம்ம நேச்சுரல் மைனர் தான் பாட்டு. ஒரு சில சாங்ஸ் வாசிக்கிறப்ப எங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இங்க வந்து A ஃபிளாட் வர மாட்டேங்குது, மைனர்ல A வருது அப்படின்னு தோணும். ஸோ அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த ஒரு மைனர்ல இந்த ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலாங்கிறேன், ஹார்மோனிக் மைனர்னு ஒரு இது இருக்கு மைனர்லயே, மெலடிக் மைனர் இருக்கு. ஸோ அது ரெண்டும் இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது சில பாட்டு அதாவது மேல போகும் பொழுது நேச்சுரல் மைனரா போயிட்டு திரும்ப வரும் பொழுது ஹார்மோனிக் மைனரா வரும். அந்த மாதிரி சில சாங்ஸ் இருக்கு, அது மாதிரி இருக்கு. ஸோ அப்படி சில பேர் சொல்றாங்க. எப்படின்னா, இப்போ சென்னைக்கு பாத்தீங்கன்னா ட்ரெயின் போகுது, பல்லவன் போகுது, காலையில 6:30, 6:45 போயிட்டு வரப்போ பாத்தீங்கன்னா வைகையா வரும். ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஒரு சின்ன சேஞ்ச் வரும்போது அந்த சாங்ல மேல போகும்போது நேச்சுரல் மைனரா போயிட்டு அங்கிருந்து மைனஸ் நோட் வரும் பொழுது பி ஃபிளாட்டுக்கு பதிலாக பி வந்துடும். அதே போலதான் மெலடிக் மைனரும் அதுவும் சொல்றாங்க. ஆனா ஜென்ரலான இதுதான். இப்போ ஹார்மோனிக் மைனர்னா செவன்த் நோட்டு ஒரு ஹாஃப் ஸ்டெப் போட்டிக்கணும், மெலடிக் மைனர்னா 6வது நோட்டும் 7வது நோட்டும் ஒரு ஹாஃப் ஸ்டெப் போட்டிக்கணும். ஸோ அப்போ இப்படி வரும். ஓகே, ஸோ அது ஒன்று. ஓகே, ரிலேட்டிவ் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது வந்து ரிலேட்டிவ் மைனர். ஸோ அந்த ரிலேட்டிவ் ஜென்ரலாகவும் சொல்லலாம், ரிலேட்டிவ் ஸ்கேல்னு சொல்லலாம், ரிலேட்டிவ் மைனர். ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா மேஜருக்கும் ஒரு மைனர் ரிலேட்டிவ் இருக்கும். ரிலேட்டிவ்னா சொந்தக்காரன், ஒரு ரிலேட் பண்ணும். இப்போ சி மேஜர்ல CDFGAB இந்த நோட்ஸ், இந்த 7 நோட்ஸ் அப்படியே வேற ஒரு மைனர் ஸ்கேல்ல வரும். சி மைனர் ஏதோ ஒரு மைனர் ஸ்கேல்ல வரும். இந்த 7 நோட்ஸ் அப்படியே ரிலேட் பண்ணும். அதுதான் ரிலேட்டிவ் மைனர் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ சி மேஜர் மேலே எழுதிருக்கிறேன், கீழே வந்து சி மைனர் போட்டுருக்கிறேன். ஓகே, இப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் ஒரு கேம் விளையாடுவோம். ஒரு கேம் விளையாட போறோம், ஃபிளேம்ஸ்னு கேம் விளையாடுவோம். ஃபிளேம்ஸ்னு போட்டுட்டு பேரை எழுதி மேலே கீழே அடிப்போம். அவங்க 2 பேர் எழுதி எஸ் வந்தா எஸ், ஈக்கு இ அப்படின்னு அடிப்போம். ஸோ அது போல ஒரு கேம், ஒரு சிம்ம கேம் விளையாடலாம். ஓகே, மேலே மேஜர் ஸ்கேல் இருக்கு, கீழே மைனர் ஸ்கேல். இந்த ரிலேட்டிவ் மைனர் செக் பண்ணும் பொழுது 8 நோட்ஸ் எழுதக்கூடாது, 7 நோட்ஸ் தான் எழுதணும். இந்த மைனர் ரிலேட்டிவ் பார்க்குறப்ப கண்டுபிடிக்கிறப்ப 8 நோட்ஸ் எழுதக்கூடாது, 7 நோட்ஸ் தான் யூஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ மேலே வந்து இப்போ சி மேஜர்ல ஒரு சி வருது, சி மைனர்லயும் சி வருது. அப்போ இந்த சி அடிச்சுக்கலாம். ஓகே, அதே போல டி வருது சி மேஜர்ல, சி மேஜர்ல டி வருது, அடிச்சிடலாம். இப்போ இங்க சி மேஜர்ல இ இருக்கு, இங்க இ ஃபிளாட் அடிக்க முடியாது, இக்கு இ தான் வரணும். அப்ப அதை ஓட்டுறோம். எஃப் இருக்கு அடிச்சிடலாம். ஜி இருக்கு, ஜி அடிச்சிடலாம். ஏ ஃபிளாட் இல்லை, ஏ இல்லை, இதுல பி இல்லை, பி ஃபிளாட் தான். அப்போ 3 வித்தியாசம் இருக்கு. அப்போ சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர்
சி மைனர் கிடையாது அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், கண்டுபிடிச்சிட்டோம். அப்படி ஒரு மைனரா போட்டு பார்க்கணும். இப்ப டி மைனர் போட்டோம், அதாவது மேஜர் அதே தான், சி மேஜர் மாத்திரக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றோம், சி மேஜர் ஸ்கேலுக்கு ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்ப சி மேஜரை அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்கேலை நம்ம செக் பண்றோம். இப்போ சி இருக்கு, டி மைனர்ல சி இருக்கு, டி இருக்கு, இங்கேயும் டி இருக்கு. இது அடிக்க மாட்டேன், டி அடிச்சிடும். ஸோ சி மேஜர்ல இ இருக்கு, டி மைனர்ல இருக்கு, இதுலயும் எஃப் இருக்கு, இதுலயும் இருக்கு, இதுல ஜி இருக்கு, இதுலயும் ஜி இருக்கு, இதுல ஏ இருக்கு, இதுல ஏ இருக்கு. ஆனா பி இருக்கு, பி ஃபிளாட் இருக்கு. அப்படி இல்லை, எல்லாமே ஸ்ட்ரைக் ஆகணும். பி ஃபிளாட்டா சரி வராது. அப்ப சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் டி மைனர் கிடையாது, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து போவோம் இ மைனர், அதாவது சி மேஜர் அதே தான், மாத்திரக்கூடாது, அதோடைய மைனர் தான் கண்டுபிடிக்கிறோம். அப்ப இ இருக்கு அடிச்சாச்சு. எஃப் ஷார்ப்பு எஃப் ஷார்ப் இருக்கான மேல எஃப் ஷார்ப் இல்லை, அப்போ நம்ம ஃபுல்லா அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் எஃப் ஷார்ப் சி மேஜர் இல்லையே. அப்போ நெக்ஸ்ட் போயிடலாம், மேல சி மேஜர் கீழே எஃப் மைனர். ஸோ எஃப்க்கு எஃப் இருக்கு, ஜிக்கு ஜி இருக்கு, ஏ ஃபிளாட் பி ஃபிளாட், ஏ ஃபிளாட் இல்லை பி ஃபிளாட் இல்லை. அப்போ சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் எஃப் மைனர் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் போடலாம். சி மேஜர் ஜி மைனர், ஜி இருக்கு, இங்கேயும் ஜி இருக்கு, ஏ இருக்கு, இங்கேயும் ஏ இருக்கு, பி ஃபிளாட் இருக்கு, ஆனா மேல பி ஃபிளாட்டே இல்லை. அப்போ அவ்வளோ சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் ஜி மைனர் கிடையாது. நெக்ஸ்ட் சி இருக்கு, இங்க சி இருக்கு, டி இருக்கு, டிக்கு டி அடிச்சாச்சு, இ இருக்கு, இங்கேயும் இ இருக்கு அடிச்சாச்சு, எஃப் இருக்கு, எஃப் இருக்கு அடிச்சாச்சு, ஜி இருக்கு, ஜி அடிச்சாச்சு அடியாச்சு, மேலேயும் ஏ இருக்கு, கீழே ஏ இருக்கு, பி இருக்கு, கீழே பி இருக்கு. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் ஏ மைனர். அப்போ சி மேஜருக்கு அந்த 7 நோட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏ மைனர் வரும். என்ன ஒரே வித்தியாசம், சி மேஜர்ல சில இருந்து ஆரம்பிக்கும், ஏ மைனர்ல இருந்து ஏல இருந்து ஆரம்பிக்கும். ஒரு சில நேரத்துல சில சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வாசிகளுக்குள்ளே சண்டை வரும். எனக்கும் ஒருத்தருமே ஒரு சண்டை வந்துருச்சு. என்ன சண்டைன்னா, ஏசுராஜா முன்னே சிலிதான் ஒரு பாட்டு, அவரு நான் சொல்றேன் ஏ மைனர் பாட்டு, அவரு சொல்றாரு சி மேஜர் பாட்டு. கடைசி வரைக்கும் சண்டை முடியல. ஸோ என்னன்னா, சி மேஜர் ஏ மேஜர் ரிலேட்டிவ் மைனர்னால அதே நோட்ஸ் தான். அப்போ ஏ மேனுக்கு வர எல்லா கார்ட்ஸும் சி மேஜருக்கு வரும், சி மேஜர் எல்லா கார்ட்ஸும் ஏ மேனுக்கு வரும். அப்போ சாங் முடிகிறப்போ எண்டிங் நோட்டை வச்சு ஒரு கணிக்கலாம், இல்ல பல்லவியில சீல எண்டாவது அதுல ஏழு எண்ட் அப்படி கணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பாட்டுக்கு சண்டை வரும் நமக்குள்ளே. உங்களுக்கு கூட ஃபியூச்சர்ல வரலாம், இந்த பாட்டு சி மேஜர், இல்ல இது ஏ மைனர், இல்ல சி மேஜர். ஸோ அந்த மாதிரி ஃபைட் வரலாம். என்ன அப்படின்னா, சேம் நோட்ஸ் சேம் கார்ட்ஸ் வரும், ஆனா நம்பர் மாறும்னா இதை சீல ஆரம்பிக்கும், அங்க ஏமன்ல ஆரம்பிக்கும், அதோடைய அதே நோட்ஸ் தான் வரும். ஸோ கார்ட்ஸுமே அதே கார்ட்ஸ் வரும், நம்ம கார்ட்ஸ் போகும்பொழுது பார்ப்போம். ஓகே, ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒன்று பார்ப்போம். அதே போல டி மைனர் பார்ப்போம். டி மைனர்ல டி இருக்கு, சாரி டி மேஜருக்கு ரிலேட்டிவ் மைனர் பார்ப்போம். இப்போ டி அது நம்ம திரும்ப ஃபர்ஸ்ட் சி மைனர்ல இருந்து எல்லா மைனர் தான் பார்க்கணும். இப்போ சி மைனர்ல எல்லாத்தையும் பார்த்துட்டோம், சி மைனர் டி மைனர்லாம். அப்ப டி மேஜருக்கு வேற எதுன்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது, திரும்ப சில இருந்து வரணும். டிக்கு டி, இக்கு இ இல்லை, அப்போ விட்டுற வேண்டியதான். ஒன்னு இல்லைன்னா விட்டுறலாம். இப்போ இ ஃபிளாட்டிங் இ ஃபிளாட் இல்லை, பார்த்தாலே இது ஓகே விட்டுருவோம், நமக்கு டைம் இல்லை, அதனால வேகமா போறேன். டி இருக்கு, இ இருக்கு. ஐயோ எஃப் ஷார்ப் இல்லை, கீழே மேலே எஃப் இல்லை, மாத்துங்க. நெக்ஸ்ட் இக்கு இ, எஃப் ஷார்ப், ஜிக்கு ஜி, ஏக்கு ஏ, பிக்கு பி, சி இல்லை, மேலே சி ஷார்ப் வருது, அப்போ இல்லை, மாத்து. அடுத்து எஃப் மைனர், எஃப் மேலே எஃப் இல்லை, எஃப் ஷார்ப். அப்போ நெக்ஸ்ட் போயிடலாம். டி மேஜர் ஜி மைனராக செக் பண்றோம், ஜி மேலே ஜி, ஏ பி இருக்கு, பி ஃபிளாட், பி இல்லை கீழே. ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ டு ஏ மைனர்ல மேலே டி மேஜர்ல எஃப் ஷார்ப் இருக்கு, கீழான எஃப் ஷார்ப்பே இல்லை, அப்போ போயிடுவோம். ஓகே, ஸோ பி மைனர் பார்க்கலாம். டி இருக்கு, இ இருக்கு, எஃப் ஷார்ப் இருக்கு, ஜி இருக்கு, ஏ இருக்கு, பி இருக்கு, சி ஷார்ப் இருக்கு, ஏ கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப டி மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் பி மைனர் எல்லாமே
இதாயிடுச்சு. நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். ஸோ அதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த ஷார்ட்கட்டை இதுலயும் யூஸ் பண்ணலாம், கார்ட்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம், எங்க வேணா யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு கிளியரா சொல்ல மாட்டேன். என்ன கொஞ்சம் டவுட் ஆகிறவங்கலாம் கொஞ்சம் எழுதி போனாதான் கொஞ்சம் புரியும், மைண்ட்ல நிற்கும். எடுத்த உடனே ஷார்ட்கட் போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரியல் ஃபார்முலா மாதிரி. அதனால தான் சொல்லலை. ஓகேவா? ஸோ அது இதுலையும் யூஸ் பண்ணலாம், கார்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒன்றே மட்டும் பார்த்துருவோம். இப்போ வந்து என்ன உங்களுக்கு புரிய போகுது அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து டி ஷார்ப்பு ஷார்ப் மேஜரும் போட சொல்லியிருப்பேன், ஃபிளாட் மேஜரும் எழுத சொல்லியிருப்பேன். அப்போ வாசிக்கிறப்போ ஒரே ஸ்கேல் தானே, சி ஷார்ப்னாலும் டி ஃபிளாட்னாலும் அதே நோட்ஸ் தானே வரப்போகுது. ஏன் திரும்ப எழுதணும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். அது ஏங்கிறது இப்போ நமக்கு புரிஞ்சிடும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா டி ஷார்ப் மேஜர். இப்போ டி ஷார்ப் மேஜருக்கு நோட்ஸ் மேலே எழுதிட்டேன். கீழே வந்து எல்லா 12 மைனர் ஸ்கேலும் இருக்கு. 12 இல்லை 17, அதாவது ஷார்ப்பையும் ஃபிளாட்டையும் சேர்த்து. இப்போ இந்த டி ஷார்ப் மேஜர் ஸ்கேல் வந்து ஏதாவது மைனர் மேட்ச் ஆகணும்ல. ஆனால் மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிங்களா. இப்போ இங்கே டி ஷார்ப் மேஜர்ல எஃப் டபுள் ஷார்ப் வருது. இப்போ இந்த மைனர்ல ஏதாவது மேட்ச் ஆகுதா? ஏதாவது எஃப் டபுள் ஷார்ப் வருதா? ஏதாவது கண்டுபிடிங்க பார்ப்போம். டி ஷார்ப் மேஜரோட ரிலேட்டிவ் மைனர் என்ன உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுது. ஸ்க்ரீன்ல ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்க நோட் எடுத்து பாருங்க. மைனர் ஸ்கேல் நோட்டு எடுத்து கொஞ்சம் பார்த்துட்டு சீக்கிரம் சொல்லுங்க. டி ஷார்ப் மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் கூகுள் வந்து சாட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல இருக்குதா? இல்ல ஸ்கிரீன்ல குட்டியாதான் நோட்ல பாருங்க. டி மைனர்ல டிஇஎஃப் வருது. மேல டி ஷார்ப் டி ஷார்ப் இருக்கு. டி ஷார்ப் வரணும்னா அதே நோட்ஸ் வரணும்ல. பி மைனர்ல பி வருது. ஆனா டி ஷார்ப் பி ஷார்ப் தானே வருது. நான் சொன்னேன் அதே நோட்ஸ் வரணும். பி ஷார்ப்னா பி ஷார்ப் தான் வரணும். இங்க பி தான் இருக்கு, பி ஷார்ப்பே இல்லை, பி மைனர்ல இல்லையே. அதே போல டி மேஜருக்கு வந்துருச்சு. புரியல. இல்ல டி ஷார்ப் மேஜர் ஸ்கேலுக்கு மைனர் தான் பார்க்கணும். எஃப் மைனர் சொல்றீங்களா? ஸ்கிரீன்ல வருது. எஃப் மைனர் வர. எஃப் மைனர்ல எஃப் வருது. இங்க எஃப் டபுள் ஷார்ப்ல வருது. மேல ஓகே. ஸோ நான் சொன்னதான். அப்போ இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ என்னன்னா இங்க வந்து எஃப் டபுள் ஷார்ப் வருது. ஆனா எஃப் டபுள் ஷார்ப்பு எங்கேயும் இல்லை. ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏன்னா நீங்க மற்ற ஸ்கேல் ரிலேட்டிவ் மைனர் ஹோம்ஒர்க் இருக்கு. ஓகே, மற்றதுக்கெல்லாம் போடணும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, டி ஷார்ப்புக்கு மேஜருக்கு பதிலா அதே இ ஃபிளாட் மேஜர்னு போட்டிருப்போம்ல. டி ஷார்ப்னாலும் இ ஃபிளாட்னாலும் ஒரே கீ தான், பேரு தான் வேற. ஓகே, சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இ ஃபிளாட் மேஜர் பார்த்தீங்கன்னா இது. இப்போ சொல்லு பார்ப்போம், இ ஃபிளாட் மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் கண்டுபிடிங்க பார்ப்போம். இருக்குமே அந்த நோட்ஸ் அப்படியே இருக்கும். இ ஃபிளாட், எஃப், ஜி, ஏ ஃபிளாட், பி ஃபிளாட், சி, டி அப்படியே வரிசையா இருக்கும். சி மைனர் ஃபாஸ்டா இருப்பா. கரெக்டா? சி மைனர். வேற யாராவது வேற ஸ்கேல் சொல்றீங்களா? எஃப் மைனர்ல பாருங்க, எஃப் இருக்கு, இ ஃபிளாட்ல எஃப் இருக்கு, ஜி இருக்கு, ஏ ஃபிளாட், பி ஃபிளாட், சி. ஆனா டி இல்ல பாருங்க. எஃப் மைனர்ல டி ஃபிளாட் தான் வருது. இதுல சி, இ ஃபிளாட், டி தான் இருக்கு. அப்ப எஃப் மைனர் கிடையாது. சி மைனர்ல தான் 3 ஃபிளாட் வரும். சி மைனர்ல தான் அப்படியே இங்க இ ஃபிளாட்ல ஆரம்பிக்குது, இங்க சி ஆரம்பிக்குது. ஸோ சி, டி இருக்கா, டி, இ ஃபிளாட் இருக்கா, இருக்கு, எஃப் இருக்கா, இருக்கு, ஜி இருக்கா, இருக்கு, ஏ ஃபிளாட், பி ஃபிளாட். ஓகே, அப்போ இ ஃபிளாட் மேஜருடைய ரிலேட்டிவ் மைனர் சி மைனர். அப்போ இதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஸ்கேலையுமே எழுதுறோம். அப்போ நீங்க ஸ்கேல் போறப்ப சப்போஸ் டவுட் ஆச்சு, வரல ரிலேட்டிவ் மைனர் வரலன்னா அப்போ அதோடைய ஃபிளாட்டை போய் நம்ம பார்க்கணும்.
ஓகே, ஸோ இப்போ நான் வந்து 3 போட்டிருக்கேன். என்னென்ன? சி சி டி டி ஷார்ப் E ஃபிளாட், மொத்தம் 3. மீதி எத்தனை? 12ல 3 போச்சுன்னா 9 ஸ்கேல் இருக்கு. 9க்கு நீங்க வந்து செக் பண்ணி இந்த மாதிரி ரிலேட்டிவ் மைனர் என்னென்ன சைடில் எழுதுங்க. இப்போ சி மேஜர் சி மேஜர் போட்டு ரைட் சைடில் ரிலேட்டிவ் மைனர் மேலே டாபிக் போட்டுட்டு சி மேஜருக்கு கோடு போட்டு ஏ மைனர், டி மேஜருக்கு கோடு போட்டு பி மைனர் இந்த பக்கம். அதே போல் மற்றதுக்கும் இப்போ நான் வந்து போட்டு அடிச்சு காமிச்சால அந்த மாதிரி போடணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் புரியுறதுக்காக தான் அப்படி போட்டேன். நீங்கள் பார்த்தே கண்டுபிடிக்கலாம். அந்த நோட்ஸை வச்சுட்டு இப்போ மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ஒரு ஸ்கேலையும் பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இல்லை ரொம்ப குழம்புது அப்படின்னா, ரொம்ப புரியல, ரொம்ப டஃப்பாக இருக்குன்னா, நான் ஒரு ஸ்கேலாக எழுதி வந்து ஸ்ட்ரைக் பண்ண பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏன்னா பேஜஸ் வேஸ்ட் ஆகும். நீங்கள் ஒரு பேஜில் எழுதி குட்டி எழுதி ஸ்ட்ரைக் பண்ணி கொஞ்சம் டைம் இருந்தது, விளையாட டைம்னா நீங்கள் அது மாதிரி கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். புரியலன்னா மற்றபடி ஓகேன்றப்ப நீங்கள் பார்த்து இந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த ரைட்டில் லெஃப்டில் பேப்பரை பார்த்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஹோம்ஒர்க் வந்து என்னென்னா அதுதான். இப்போ நான் 3 கண்டுபிடிச்சிருக்கிறோம். இன்னும் 9 ஸ்கேல் இருக்குது. அந்த 9 ஸ்கேலுக்கும் ரிலேட்டிவ் மைனர் ஸ்கேல் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கும். இது அப்படியே கார்ட்ஸ் போகும் பொழுதும் பொருந்தும். சி மேஜர் இருக்கிற கார்ட்ஸ் எல்லாமே ஏ மைனரில் அந்த கார்ட்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ சாங்குக்குமே சில விஷயம் இருக்குது. ஸோ அது போகிறப்ப புரியும். ஸோ இதுக்காக நம்ம அந்த ஷார்ப்பு ஸ்கேல் எழுதணும், ஃப்ளாட் ஸ்கேலும் எழுதணும். அப்புறம் இன்னொரு கொஸ்டின் கூட கேட்டாங்க, ஃப்ளாட் இது எத்தனை ஃப்ளாட்? இப்போ டி ஃப்ளாட் மைனரில் நீங்கள் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா தெரியும், 1 2 3 4 5ஆவதா இருக்குது. ரைட் சைடில் 5ஆவதா டி ஃப்ளாட் மைனர். இதில் பி டபுள் ஃப்ளாட் வருது. ஓகே, ஸோ அந்த டி ஃப்ளாட் மைனர் ரைட் சைடில் 5ஆவதா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா டி ஃப்ளாட்டு, இ ஃப்ளாட்டு, எஃப் ஃப்ளாட்டு, ஜி ஃப்ளாட், ஏ ஃப்ளாட், சி ஃப்ளாட் வரைக்கும் 6 ஃப்ளாட் வரும். இது டபுள் ஃப்ளாட்னா 8 ஃப்ளாட் வரும். ஆனால் ரூல் படி பார்த்தா 7 நோட்ஸ் தான். அப்போ 7 ஃப்ளாட் தான் வர முடியும், ஃப்ளாட் நோட்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது வந்து ஒரு 6 ஃப்ளாட் 1 டபுள் ஃப்ளாட் அப்படின்றாங்க. இப்போ டி ஃப்ளாட்டுக்கு இன்னொரு பேர் வந்து சி ஷார்ப். இப்போ சி ஷார்ப் மைனரில் ஓகே, ஸோ இப்போ டி ஃப்ளாட் மைனருக்கு சேம் வந்து சி ஷார்ப் மைனர். இப்போ சி ஷார்ப் மைனரில் 1 2 4 ஷார்ப் வருது. அப்போது மியூசிக் ஷீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா டி ஃப்ளாட் மைனர்னு போடாமல் சி ஷார்ப் மைனர் அப்படின்னு போட்டுருவாங்க. நான் சொன்ன மாதிரி தான், பேர் தான் வேறு, நோட்ஸ் அதே அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ஷீட் மியூசிக்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா 7 நோட்ஸ் தான். 7 நோட்ஸ் அப்போ 7 ஃப்ளாட்டுக்கு மேலே போட முடியாது. இதே போல் ஷார்ப்னு இருக்கும். ஷார்ப்லையும் ஒரு 8 ஷார்ப் அந்த மாதிரி போகுது. அந்த இடத்துல ஷார்ப்பை யூஸ் பண்ணாமல் இப்போ டி ஷார்ப் இருக்குன்னா அந்த இ ஃப்ளாட்டை யூஸ் பண்ணிடுவோம். ஸோ ஷீட் மியூசிக் அப்படி போகிறோம். ஏன்னா ரூல் படி அந்த முதல்ல 7 ஃப்ளாட்டுக்கு மேலே போகக்கூடாது, 7 ஷார்ப்புக்கு மேலேயும் கவுண்டிங்கில் வரக்கூடாது. ஆனால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப அப்படி தான் எண்ணிக்கை வரனால அதோடைய இன்னொரு நேமு இன்னொரு ஸ்கேல் அந்த கார்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அது ஒன்று இருக்கு. ஓகே, ஸோ இன்னும் 9 ஸ்கேல் இருக்கு. அதுக்கு நீங்கள் ரிலேட்டிவ் மைனர் கண்டுபிடிச்சிட்டு ரைட் டு லெஃப்ட் வந்து எழுதிடுங்க. ஓகே, ஸோ மைனர் ஸ்கேல் வந்து கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறீங்க. ஸோ இந்த அடுத்த கிளாஸ்க்குள்ள அதை பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த ஹோம்ஒர்க் கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்காது. ரிலேட்டிவ் மைனர் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் டைம் இந்த நேரத்தை டியூஸ்டேக்குள்ளே முடிச்சிடுங்க. அப்படி முடிக்க முடியலனாலும் ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஒரு ரீசனபிளாக இருந்தால். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ கார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுலேயும் கொஞ்சம் எக்ஸசைஸ் நிறையா இருக்கும். கார்ட்ஸுக்கு அப்புறம் சாங் போவோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராக்டிஸ்க்கு. ஏன்னா கார்ட்ஸ் போடுறதுக்கு அப்புறம் சாங்ஸ் போகிறப்போ நிறையா கொஞ்சம் சவுண்ட் மேட்ச் பண்ணணும். அப்போ சவுண்ட் மேட்சுக்கு நிறையா நீங்கள் லிசன் பண்ண எவ்வளோ லிசன் பண்ணி புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து பாட்டு கண்டுபிடிக்க முடியும். ஹவு இப்படி லிசன் பண்ணுறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது. அப்போ கொஞ்சம் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டைமில் இப்போயே கொஞ்சம் யோசித்து வச்சுக்கோங்க எப்படிலாம் டைம் ஒதுக்கலாம் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக கார்ட்ஸ்லேருந்தே நிறையா டைம் இருக்கும். வேண்ட எக்ஸசைஸ்க்கு நிறையா டைம் வேணும். ஓகே, ஸோ அதே போல் எக்ஸசைஸ் இனிமேல் கொடுக்கும் பொழுதும் நிறைய எக்ஸசைஸ் கொடுப்பேன். நிறையா கொடுத்துட்டு எல்லாமே ஃபுல்லாக எழுதுன்னு இவ்வளோ. இப்போ நான் சொன்ன ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் வாசிச்சா போதும், போத் ஹேண்ட் வாசிக்க வேணாம். அந்த மாதிரி எக்ஸசைஸ் இருக்கும். சீக்கிரம் முடிக்கிறவங்களுக்கு, இன்னும் நிறைய சாங் பண்ணுறவங்களுக்கும் எக்ஸசைஸ் கொஞ்சம்
இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க டைம் கொஞ்சம் எப்பயே யோசிச்சு பிளான் வச்சுக்கோங்க. போக போக டைம் கொஞ்சம் வாசிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா வேணும். ஓகே. ஸோ ஓகே, இப்போ இந்த கிளாஸ்ல டவுட் இருக்கா ஏதாவது? அந்த 3 மைனர் சொன்னேன், ஷார்ட்கட் ஒன்று சொன்னேன், அதே போல ரிலேட்டிவ் மைனர். சொல்லுங்க பிரபு. சார் அந்த ரிலேட்டிவ் ஸ்கேல்ல வந்து மேஜர் பார்க்கறது ஹோல் ஸ்டெப்பு, ஷார்ப் வந்து ஆஃப் ஸ்டெப் வருங்களா? ரிலேட்டிவ் மைனர்ல எப்பவுமே இல்ல, ஸ்கேல் கண்டுபிடிக்கும். இப்போ உங்களுக்கு எந்த ஸ்கேல்ல இருந்து எந்த ஸ்கேல் கண்டுபிடிக்கணும் சொல்லுங்க. சும்மா ஒரு ஸ்கேல் சொல்லுங்க. எந்த ஸ்கேல்? இப்போ சில வந்து சொல்லி தந்த மாதிரி சில வந்து ஹோல் ஸ்டெப் வந்து மேஜர் கார்டு, ஷார்ப் எடுக்கணும்னா ஆஃப் ஸ்டெப் எடுக்கணுங்களா? சில இருந்து சி ஷார்ப், அது எதுல இருந்து அதான் கேட்டேன், எந்த ஸ்கேல்ல இருந்து எந்த ஸ்கேல். இப்ப சில இருந்து சி ஷார்ப்னா ஹாஃப் ஸ்டெப், எஃப்ல இருந்து எஃப் ஷார்ப்னா ஹாஃப் ஸ்டெப். சரி. ஏன்னா எஃப்ல இருந்து எஃப் ஷார்ப் நெக்ஸ்ட் கீ தானே. அதே போல சில இருந்து சி நாலும் ஹாஃப் ஸ்டெப், ஏன்னா பி க்கு அப்புறம் ஷார்ப் கிடையாது, சி தான். சரி சரி, தேங்க்ஸ். வேற யாருக்காவது क्वेश्चंस? அதே இதுலதான் அந்த ஸ்கேல் ஃபார்முலால வந்து இப்ப நம்ம சினா ஹாஃப் ஸ்டெப் சி ஷார்ப் போறோம், இதே டில இருந்து பேக்வேர்டாவும் நம்ம ஹாஃப் ஸ்டெப் போய் எழுதலாமா? சி ஷார்ப் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு ஃபிளாட் அப்படி கணக்கு பண்ணிக்கணும். இப்போ நம்ம யூஸ்வலா ஸ்கேல் போடும்போது அந்த ஷார்ப் இந்த மாதிரி போட்டிருப்போம், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதாவது மேல போகும்பொழுது, ரிவர்ஸ் வரும்பொழுது ஒரே தான், பட் நம்ம அதிகமா யூஸ் பண்ணதுனால ஃபிளாட் நம்ம நிறைய பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் ஸ்டெப் ஒரு ஃபிளாட்டு. டில இருந்து இப்போ சி எழுதணும் அப்படின்னா ஹோல் ஸ்டெப்பு, அப்போ டபுள் ஃபிளாட்டட். எல்லா ஸ்கேலுமே நம்ம ரைட் சைடு தான் போயிருப்போம். ஸோ ஏன்னா மேஜர் மேஸ்திரி மைனர் மேஸ்திரி எல்லாமே ரைட் சைடில் போனனால ஃப்ளாட்டாக இருந்தாலும் ஷார்ப்பாக இருந்தாலும் இப்படி போய் கணக்கு பண்ணியிருப்போம். ஸோ நான் அங்கிட்ட இருந்து வந்து நம்ம எழுத பழகாதனால நமக்கு புதுசாக டவுட் ரொம்ப ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் சேம் டெக்னிக் தான், நம்ம அதை யூஸ் பண்ணாதனால நமக்கு ஹார்டாக இருக்கும். அதனால இங்கே மேலேயே போயிடலாம். அதாவது ப்ரீவியஸ் கார்டையாக பார்த்துடும். இப்போ எஎன்ன ஸ்கேல் வேணுமோ அதுக்கு ப்ரீவியஸ் ஸ்கேல் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து இந்த ஸ்கேல் ஹாஃப் ஸ்டெப்பாக ஹோல் ஸ்டெப்பாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதை வச்சு அப்படியே நம்ம வந்து ஃபார்ம்லாம் மறந்துட்டோம் அப்படின்னா, ஃபார்முலா தெளிவாக இருக்கிறோம் ரொம்ப ஈஸியாக அப்படின்னா நமக்கு தேவையில்லை. இது இன்னொரு வே இருக்கு அப்படின்றது தான். இதே போல இன்னும் சில சொல்லுங்க. இன்னொரு அந்த 3 டைப்ஸ் ஆஃப் மைனர் சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட், அதுல அந்த நம்ம மெலோடிக் மைனர்ன்றது நேச்சுரல் மைனர்ல 6th and 7th நோட் ஹாஃப் இன்க்ரீஸ் பண்ணுவோம், ஹார்மோனிக்ல பண்ணக்கூடாது. சோ நேச்சுரல் மைனர்ல இருந்தா அது ரெண்டும் கொஞ்சம் வேரியன்ட் மாதிரி எடுத்துக்குவாங்க. ஸோ நேச்சுரல் மைனர் தான் ரெகுலரா யூஸ் பண்ணுவோம், அதுல இருந்து கொஞ்சம் வேரியன்ட் மைனர். இப்போ நேச்சுரல் மைனர்ல இருந்து ஹார்மோனிக் மைனர் 7th நோட் ஹாஃப் ஸ்டெப் ஏற்றிக்கணும். அதே போல மெலடிக் மைனர் நேச்சுரல் மைனர்ல இருந்து 6th நோட்டும் 7th நோட்டும் ஹாஃப் ஸ்டெப் போட்டுக்கணும். இத நம்ம பிராக்டிகலா எதுலங்க ஃபர்ஸ்ட் யூஸ் இது வந்து நம்ம சாங்ஸ்ல தான் வரும். எக்ஸசைஸ்ல நம்ம வேணா வாசிக்கலாம். நம்ம ஒரு ஸ்கேல் வாசிக்கிறப்ப இப்போ சி மைனர் நேச்சுரல் மைனர்ல வாசி எக்ஸசைஸ் பண்ற மாதிரி இதுவும் எக்ஸசைஸ் வாசிக்கலாம் வேணும்னா, இந்த ஸ்கேல் தரவா ஆகணும் அப்படின்னு. ஆனா நம்ம இது அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம். ஹார்மோனிக் மெலடிக் மைனர் நீங்க எல்லா சாங்ஸ்லயும் பார்க்க முடியாது. இப்போ நம்மளுடைய கிறிஸ்டியன் சாங்ஸ்ல மைனர் சாங்ஸ் ஃபுல்லா எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா 90% நேச்சுரல் மைனர்ல தான் இருக்கும். ஒரு சில பாடல்கள் வந்து அந்த மாதிரி ஹார்மோனிக் மைனர்ல மெலடிக் மைனர்ல இருக்கும். ஒரு சில பாட்டு ஃபுல்லாவே மெலடிக் மைனர்ல இருக்கும். ஒரு சில பாட்டு போறப்ப நேச்சுரல் மைனர்ல மேல போகும், கீழே மைனஸ்ல வரும், இறங்கும் பொழுது ஹார்மோனிக் மைனர்லயோ மெலடிக்லயோ வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பாடல்கள் கூட இருக்கு. ஸோ நமக்கு தேவை. இந்த 3 வேர்டுமே எப்படி ராகங்களை வச்சா நேச்சுரல் ஹார்மோனிக் மெலடிக்னு வேரியேஷன் என்னதுங்க? ராகங்கள் டைப்ஸ் வச்சிருக்க மாதிரி தான் அந்த ஸ்கேல்ஸுமே. மேஜர்ல அந்த மாதிரி கிடையாது. ஆனா வெஸ்டர்ன்ல இந்த மைனர்ல 3 வச்சிருக்கிறாங்க. அது எப்போ கிரியேட் பண்ணாங்க எப்போ வந்ததுன்னு தெரியல. ஆனா மைனர்ல மட்டும் அந்த 3 இருக்கு. இந்த ஃபார்மேட் வேற. ஆனா தமிழ்ல கர்நாடிக் ராகங்கள் அப்படின்னு போகும்பொழுது டோட்டலாவே டிஃப்ரெண்ட் தான். கொஞ்சம் நம்ம அதுவும் இது சேம் போட்டு புரிஞ்சுறதுக்காக. ஆனா அது வந்து ராகங்கள்ல 5 நோட் இருக்கும், சில இதுல 4 நோட் தான் இருக்கும். ஒரு நோட் பாத்தீங்கன்னா ஒரு ராகம் இருக்கு, ச க ப ச. அதாவது சி ஸ்கேல்ல சிடிஎஃப்ஜி ஏபிசி 8 நோட்ஸ் வாசிக்கிறோம். அது சிஇஜிசி அவ்வளவுதான்.
இந்த 4 நோட்டு தான். இந்த 4 தான். இன்னும் சொல்ல போனா 4 கூட இல்ல, 3 தான். சிஇஜி, ஏன்னா சி வந்து ரிப்பீட் தான். ஸோ சிஇஜி அவ்வளவுதான் பாட்டு. இந்த பாட்டு வந்து சிஇஜி தாவிக்கிட்டே இருக்கும். ஆக்டேவ் மாறும், கீழே ஆக்டேவ் போகும், மிடில் ஆக்டேவ் வரும், மேல போகும். இப்படியே தான் பாட்டு ஃபுல்லா இருக்கும். ஆனா இந்த 3 நோட்டு தான். அதே போல 4 நோட்டு, 5 நோட்டு, 6 நோட்டு, 7 நோட்டு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா ராகங்கள்ல இருக்கும். ஆனா ஸ்கேல்ஸ் அதே போலதான் அவ்வளவு ரொம்ப குருஷியலா இருக்காது. மைனர்ல மட்டும் 3. ஆனா அதுவும் நம்ம அதிகமா யூஸ் பண்றது இல்லை. ஆனா ஒரு சில பாடல்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படி சி மைனர் ஸ்கேலோ அதே போல நேச்சுரல் மைனரோ அதே போல மெலடிக் மைனர் அப்படின்றது இருக்கு, ஸ்கேல் இருக்கு. ஆனா அதிகமா யாரும் யூஸ் பண்றது இல்லை. அதனால நம்ம அதை ரொம்ப கவனம் செலுத்துறது இல்லை. ஓகே. என தலைவன் இயேசுராஜன் 5 நோட் அப்படின்றத பாபுஜான் சொல்றாரு. அதனால அந்த பாட்டு நோட் பண்ணிக்கோங்க, நம்ம வாசி செக் பண்ணிடுவோம். ஆமா சார், கரெக்டா தான் சொல்றாரு நினைக்கிறேன். ஓகே சிஸ்டர், நீங்க கேளுங்க. ஷாரன் ஸ்டெல்லா சிஸ்டர் கேளுங்க. போன வாரம் நீங்க சொன்னீங்க, அதாவது மைனர், இந்த நேச்சுரல் மைனர், ஹார்மோனிக் மைனர், அதெல்லாம் 3 விதம் இருக்குல்ல. அதுக்கு வந்து 3க்கும் வந்து ஃபார்முலா வந்து வேற வேறன்னு. ஸோ இப்ப நீங்க அந்த சொல்லும் போது அந்த கீ வந்து அந்த 6th நோட்டும் 7th இதோ வந்து மாறணும். அதுக்கு ஈஸியா வந்து ஃபார்முலா ஏதோ இருக்கு, மெமரைஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் ஃபார்முலான்னு போட்டா நம்ம குழம்பும். ஏன்னா புதுசா ஒண்ணு வருது. ஏன்னா இது நம்ம ஹாஃப் ஸ்டெப் பார்த்துருக்கோம், ஹோல் ஸ்டெப் பார்த்துருக்கோம். இது வந்து 2 படிக்கட்டு தாண்டணும். அப்ப அதுக்கு ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால ஹோல் ஸ்டெப் பிளஸ் ஹாஃப் ஸ்டெப் அந்த மாதிரி போகணும். அதனால இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 வேணா எழுதிக்கலாம். ஹார்மோனிக் மைனர்னு போட்டு நேச்சுரல் மைனர் வந்து 7th நோட்டு, அதை ஒரு ஹாஃப் ஸ்டெப் ஏற்றிக்கணும். ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். இல்லை நம்ம இன்னும் குழம்பு தான் செய்யும். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க. வந்தது. ஓகே. அப்போ பீட்டர் ஜெர்சன் உங்க ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன், அந்த வந்திருக்கு. ஸோ செக் பண்ணுங்க, மேபி மியூட்ல போட்டீங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ 2 ஆக்டேவ்ல இப்போ சீல் ஆரம்பிச்சு ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் அதே தான் 1 2 3 1 2 3 4 5. இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப இதெல்லாம், ஏன்னா ஃபுல்லாக வெயிட் கேஸ் தான். ஸோ சிடிஇ எஃப்ஜிஏபிசி, அப்புறம் ஏலேருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஏ வரைக்கும், அப்போ ஏலேருந்து திரும்ப ஏ வரைக்கும், அப்புறம் சிலேருந்து சி வரைக்கும். ஸோ என்ன இந்த ஷார்ப்லாம் நான் இன்னும் கம்ப்ளீட் போடாதனால என்ன பண்ணலை. ஸோ நீ வாசி, நான் ஒன்று தொடர்ந்து நான் கடை போட்டுறேன் எக்ஸசைஸும். ஓகே, டவுட் இருந்தால் குரூப்பில் கேளுங்க. இதே போல் எல்லா ஸ்கேலுக்கும் வாசிங்க. ஓகே, அதாவது சி மேஜர், எல்லா மேஜர் 12 மேஜர் ஸ்கேலுக்கும் சி வாசிச்சுட்டு அது ரிலேட்டிவ் மைனர் அப் அண்ட் டவுன். ஸோ டபுள் ஆக்டேவில் வாசிக்கிற மாதிரி இருக்கும். சியில் ஆரம்பித்து சியில் முடிச்சுட்டு அப்புறம் 7 3 நோட்டில் 7 ஆரம்பித்து 7 முடிக்கணும். திரும்ப அந்த 7 ஆரம்பிச்சு இங்கே 7 முடிச்சுட்டு அப்புறம் 3 நோட் மேலே சியிலேருந்து சி. ஸோ வாசிச்சதை பார்த்துருப்பீங்க. நான் சாம்பிள் வந்து இது மட்டும் நாளைக்கு குரூப்பில் நான் போட்டு வரேன், வாசிச்சது சிந்தேஷா வீடியோவை. ஸோ உங்களுக்கு புரியும். கம்ப்ளீட் பண்ணாதவங்க அசைன்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. முக்கியமான விஷயம் சொல்கிறது தான், இன்னும் போக போக கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால் இப்போயே எப்போ டைம் ஒதுக்கலாம் அப்படின்றத கொஞ்சம் டிசைட் பண்ணி கொஞ்சம் குறைஞ்சது வச்சோம் மினிமம் 1 hour கொடுக்காம வச்சுக்கோங்க. நைட்லேயோ இல்லை மற்ற நேரமோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் டைம் தேவைப்படும் எக்ஸசைஸ் வாசி, கார்ட்ஸ் சாங்ஸ் போகும்பொழுது. ஸோ நிச்சயமாக நம்ம வாசிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம கிளாஸ் முடிவுக்கு வந்துட்டோம். ரோபன் ஏதாவது சொல்லணுமா? இல்லடா, அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்து
அசைன்மெண்ட் சீக்கிரம் சப்மிட் பண்ணிட்டா ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பெண்டிங்ல இருக்காங்க. ஸோ அவங்கள அசைன்மெண்ட் சீக்கிரம் சப்மிட் பண்ணிட்டா நல்லா இருக்கும்ண்ணே. அது மட்டும் தானே. ஸோ அதான் ஏற்கனவே சொன்னதுதான், அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணிடுங்க. அப்புறம் லிஸ்ட் வச்சுக்கிட்டு அதுவும் ஒரு ப்ராப்ளமா இருக்கும். எங்களை அதிகமாக நேசிக்க அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் மூலம் கூட இருந்தீங்க, நன்றி. அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். நான் கற்றுக்கொண்டதெல்லாம் சரியாக புரிந்து கொள்ள என்ன கிருபை செய்யுங்க. அதை நான் கற்றுக்கொண்டு அதை நல்லா வாசித்து தேர்ந்தவர்களாகி உங்களுடைய மகிமைக்காக இந்த தாளந்துகளை பயன்படுத்த உதவி செய்யுங்க. இன்னும் இந்த தாளந்துகளை நாங்கள் பெருக்கிக் கொள்ளணும். இந்த தாளந்துகளை பயன்படுத்தும்படியாக நாங்கள் சரியாக கற்றுக்கொண்டு இந்த தாளந்தை பெருக்கிக் கொண்டு உமக்காக பயன்படுத்த கிருபை செய்யுங்க. எல்லாரும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சித்தமானால் நம்ம அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாம். ஓகே, குட் நைட், குட் நைட் எவரிபடி. பை, see you.